உயர்நீதிமன்றமே ஒரு வழக்க தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீர்நிலைகளில் எந்த ஆக்கிரமிப்பு இருந்தாலும் எடுத்தாகணும்னு சொல்லி தான். இப்போ மதுரை ஏரியாக்குள்ளே வந்து செல்லூர் பகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிட்ட பகுதியில் இருக்க வீடுகளை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மதுரை மாநகரத்துக்குள்ளே ஒரு பக்கம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இடிச்சுட்டு இங்கே ஊரை சுற்றி இருக்க குளங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுற வேலையை இந்த அரசாங்கம் பார்க்குன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, ஒன்றும் வேண்டாம், ஒருவேளை இந்த மக்கள் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே பகுதியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்த மாநில விரிவாக்கத்தை குறித்து வச்சுருந்தாங்க. இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டுட்டு அதை சுற்றி குறிக்கிற வேலையை பார்க்குறாங்க. அப்போ சின்ன இடப்பை விட்டுட்டு நீங்கள் மற்ற இடங்களை பறிச்சுக்கலாமே. அப்போ ஒருவேளை அதிகாரம் இருக்க இடத்துல அதிகார துஷ்பிரயோகம் செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்களாக இருந்தால் அவங்களை அடிச்சு பிடிச்சி எப்படினாலும் வாங்கிடலாம் அப்படின்னு எனக்கு சின்ன உடப்பு அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கான போராட்டம் தென் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களோட ஆதரவாக மாறி நிற்குது. ஒருவேளை நாளைக்கு வழக்குற தன்மை நீதிமன்றத்தில் எப்படி வருதுன்னு தெரியல. அப்படி வருகிற போது இது தமிழ்நாடு முழுக்க எப்படி அரிட்டாப்பட்டி பிரச்சனை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் குரல் எழுப்பப்படுச்சோ அதுபோல ஒரு தனி தீர்மானம் கொண்டு வருகிற இடத்திற்கு இந்த சின்னோடு சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. இதே விபத்தில் செத்து போனவங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இந்த வேறுபாடு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உயிர் ஒன்று தான். சாராயம் குடிச்சு செத்தாலும் உயிர் ஒன்று தான், விபத்தில் செத்தாலும். ஆனால் விபத்தில் செத்தது என்பது அவனை அறியாமல் நடந்த ஒன்று. சாராயம் குடிச்சது கொழுப்பில் நடந்தது. கொழுப்பில் செத்தவனுக்கே 10 லட்சம் கொடுக்குற அந்த அரசு விபத்தில் செத்தவனுக்கு எதுக்கு 2 லட்சம் கொடுக்குது? என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு நல்லாதிக்க நாயகர் ஐயா இம்மானுவேல் சேகரனாரின் வலைதளத்திலிருந்து வந்திருக்கிறோம். இந்த சமுதாய நம்மளுடைய சமுதாயம் எங்கெங்கே பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எங்களுடைய தளத்தின் ரீதியாக எங்களுடைய குழுவின் சார்பாக நம்ம மக்களுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக நம்மளுடைய சமுதாய ஒற்றுமையை என்னைக்குமே கடைபிடிக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த தமிழ்நாடு நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனாரின் வலைதளம் என்பது தமிழ்நாடு ரீதியாக இருக்கக்கூடிய எனது உணர்வு உள்ள தேவேந்திரர்களை பூரா ஒருங்கிணைத்து, வெளிநாடு வாழ்கின்ற தேவேந்திரர்களை பூரா ஒருங்கிணைத்து இந்த குழுவை சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வந்து இருக்கிறோம். கூடிய விரைவில் பதிவு பண்ணி நம்ம சமுதாய நோக்கத்திற்காக களம் காண்பதே எங்களுடைய லட்சியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு என்னுடைய சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் எனது தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தரும்படி மிக தலைமையிட கொள்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய சமுதாயம் எங்கெங்கே பாதிக்கப்படுதோ எங்கள் தளத்தின் ரீதியாக களம் காண்போம். இனிமேல் எங்கெங்கே பாதிக்கப்படுகிறார்களோ அதே போல இந்த சின்ன உடைப்பு போராட்டத்தில் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த மத்திய அரசு மாநில அரசும் செவிசாக்க வேண்டும். இல்லவென்றால் இந்த போராட்டம் மிகப்பெரிய வெடிப்பாக மாறும் என்பது இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி 1997 தமிழ்நாடு அரசு பர்பஸுக்காக இந்த நிலத்தை கையகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வண்டியெல்லாம் அந்த கடைசி சொல்லி அவங்க மத்திய அரசு சொன்ன அந்த சட்டத்தின் படி 2007 ஒரு சட்டம் போடுறாங்க. தமிழ்நாடு அரசு சட்டம் போடுறாங்க. இதில் நமக்கு நோட்டீஸ் கொடுத்தது இதன் அடிப்படையில் 2009 நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. வணக்கம். இந்த மக்களோட போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த போராட்டம் ஏற்படுறது காரணமே தமிழக அரசு அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, எந்த அடிப்படையில் இந்த நிலங்களை எடுக்கணும், இந்த நிலங்களை எடுப்பதற்கு இந்த மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை முறையாக செஞ்சுருந்தாலும் இந்த போராட்டம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த போராட்டம் தூண்டுதலாக அமைஞ்சதுக்கு காரணமே தமிழக அரசு தான். இப்போ ஏன் அப்படி அமைஞ்சது அப்படின்னு பார்க்குற போது, இவங்க கிட்டத்தட்ட 4 தலைமுறை அந்த இடத்த கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1921 தொடங்கி சமீபமாக 2009 இந்த நில மீட்பு எடுக்காக இந்த அளவுகோல் பார்த்துருக்குறாங்க.
அப்படி பார்த்தவங்க 2009 முடிச்சிருந்துருக்கலாம், சிக்கல் வந்திருக்காது. இல்லை அதுக்கப்புறமா வேறு வகையில் பண்ணி முடிச்சிருக்கலாம், சிக்கல் வந்திருக்காது. ஆனால் 2021 தான் அதுக்கான பங்கீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி பங்கீடு கொடுக்குற போது ஒரு சின்ன எதிர்ப்பு வந்திருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவன் 2009 அந்த சட்டம் போடும்போது 1998 நிலச்சட்டத்தின்படி ஒரு வரையறை பண்ணியிருக்காங்க. ஆனால் திருப்பி 2021 நுழையும் போது 2013 ஒரு நிலவரவு சட்டம் வந்துருச்சு. அந்த சட்டத்தோட ஜீவோ என்னவோ அதுபடி கொடுக்கணுங்கிற அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. அரசு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 2021 கையெழுத்து போட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறான். இது ஒன்றும் அரசுக்கு புதுசு கிடையாது. ஒரு மக்கள்கிட்ட மொத்தமாக கையெழுத்து வாங்குறதுக்கும் தனித்தனியாக தலைவாசி வர சொல்லிட்டு நீங்கள் இப்போயே வாங்கிக்கிறீங்களா, இல்லைன்னா நீதிமன்றம் ஒன்றும் இல்லை, ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்மளாம் எப்படிலாம் எஃப்ஐஆரில் கையெழுத்து வாங்கினா நமக்கு தெரியாதா? அப்போ இந்த அரசோட திட்டமிட்டு சதி அப்படிங்கிறதா அவங்களோட குற்றச்சாட்டு. அதெல்லாம் தாண்டியுமே நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு, மீள் குடியேற்றங்கிறது ஒரு உறுதி. அப்போ இது மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்டதா? நீங்கள் மாநகராட்சி பகுதியில் கொடுக்கல என்ன இருக்குது? இன்னும் சொல்ல போனால் விமானமே இல்லாத இந்த இந்திய நாட்டிற்கு விமான நிலையத்தில் 1921 இன்னைக்கு இருக்கிற இவ்வளோ பெரிய விமான நிலையம் வருவதுக்கு இடமே இவங்க கொடுத்தது. அப்போ இதையும் மீள வைக்கிறதுக்கு அவங்க தான் இடம் கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு நீ இன்னொரு இடமோ அதில் வீடு கட்டி கொடுத்தல உனக்கு என்ன சிக்கல் இருந்துற போது? இல்லை அதுதான் சிக்கல். என்னன்னா இந்த இடங்கள் எல்லாம் எங்களோட மூத்தவங்க பேரில் இருக்குது, எங்கள் தாத்தா பாட்டம் பேரில் இருக்குது. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அரசியல் அறிவு. அப்போ இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் ஏமாத்துன்னு தெரியாது. உங்களுக்கு இடம் கொடுத்துட்றோம், இப்படி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னால் நீ கையெழுத்து போட்டுன்னு சொன்னால் அவங்க கையெழுத்து போட்டு வந்துட்டான். இப்போ சிக்கலை தான். அப்படிலாம் பார்த்தா பல பழைய பட்டாக்கள் எல்லாம் இப்போ நீதிமன்றத்தின் மூலமாக உடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. காரணம் அப்போ என்னன்னே சொல்லி எழுதாமல் வாங்கிட்டாங்க, கையெழுத்து போட்டு கூட்டு பட்டாலாம் மாறிடுச்சு, அப்படிலாம் நிறைய வழக்கு உடப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அரசாங்கங்கள் எவ்வளோ அறிவு உள்ளவங்கன்னு தெரியும். ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட அவன் எப்படி அணுகணும்? குறைஞ்சபட்சம் அந்த 35 நாளாக 38 நாளாக போராட்டம் நடக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களோட மாவட்ட எல்லைக்குள்ளே இப்படி ஒரு போராட்டம் நடக்கும் போது சும்மாவது வந்து பேச்சுவார்த்தை நடத்தணுமா வேண்டாமா? அந்த மாவட்டத்தோட நிர்வாக அமைச்சர், இன்னைக்கு சொந்த மாவட்டத்தோட அமைச்சராக இருக்கிற பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அந்த மக்களை வந்து சந்திச்சிருக்கணுமா வேண்டாமா? ஆனால் சந்திக்க போன மக்களை வந்து அவர் இருக்குது அலங்கானூர், இது சின்ன உடப்பு. சின்ன உடப்புக்கும் அலங்கானூருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்ட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மதுரையில் மட்டும்தானே? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பத்திரப்பதிவுத்துறையில் இவர் எந்த கால் வைக்க மாட்டாரா? இல்லை எந்த அவரோட முடிவு எடுக்க மாட்டாரா? ஒரு அமைச்சராக போட்டி ஒரு பங்கு பெறுகிற போது அவருக்கு வாக்களித்தவங்க, வாக்களிக்காதவங்க, இந்த தமிழ்நாட்டின் குடிமக்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தான் அவர் அமைச்சர். அப்போ என்ன உறுதிமொழி கொடுத்து அவர் பதவி பிரமாணம் எடுத்தாரோ அதை மீறுவதை போல அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடிப்படையில் போராடுகிற மக்களை சந்திக்க கூட திராணி இல்லாத இந்த அரசாங்கம் எப்படி நீதி கிடைக்குன்னு எனக்குமே தெரியலை. காரணம் மக்களை எப்படியாவது அப்புறப்படுத்திடலாம் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. இதை நான் இதை எப்படி சொல்லலான்னா, இன்னைக்கு சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க, இதே விபத்தில் செத்து போனவங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இந்த வேறுபாடு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உயிர் ஒன்று தான், சாராயம் குடிச்சு செத்தாலும் உயிர் ஒன்று தான், விபத்தில் செத்தாலும். ஆனால் விபத்தில் செத்தது என்பது அவனை அறியாமல் நடந்த ஒன்று. சாராயம் குடிச்சது கொழுப்பில் நடந்தது. கொழுப்பில் செத்தவனுக்கே 10 லட்சம் கொடுக்குற அந்த அரசு விபத்தில் செத்தவனுக்கு எதுக்கு 2 லட்சம் கொடுக்குது? அப்போ அதே மனநிலை தான் இங்கே வரேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் செஸ் போட்டியில் ஜெயிச்ச குகேஷுக்கு ஒரு 5 கோடி அறிவிப்பு பார்த்துருப்பீங்களா? இன்றைக்கி ஒரு செய்தி பாருங்கள். காசிமான்னு ஒரு பொண்ணு கேரம் போர்டில் உலக அளவில் சாம்பியன், 3 உலக அளவில் சாம்பியன், ஒன்று தனிப்பிரிவு, இரட்டை பிரிவு, குழு பிரிவு, 3லையுமே தங்க வென்றிருக்கு. அந்த பொண்ணுக்கு 1 கோடி அறிவிச்சிருக்காங்க. அதுவும் விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், 3 தங்கப்பதக்கத்தை வென்ற ஒரு குழந்தைக்கு, தமிழ்நாட்டு பிள்ளைக்கு, தமிழ் பிள்ளைக்கு 1 கோடி ரூபா, ஒரே ஒரு தங்கப்பதக்கம் வென்ற தெலுங்கை தாய்மொழியை கொண்ட ஒரு மகனுக்கு 5 கோடி ரூபா கொடுக்குறீங்கன்னா அப்போ உனக்கு என்ன இருக்குது? அங்கே 5 கோடி அள்ளி கொடுக்குறீங்க, இந்த மக்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே? அவங்க நிலத்தை கொடுக்குறாங்களா? அவன் விளையாண்டதுக்கான ஊக்கத்தொகை தான் அது. நீ கொடுக்குற ஊக்கத்தொகை, இனியும் இவனை போன்ற வீரன் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஊக்கம். ஆனால் சொந்த நிலத்தை கொடுத்துட்டு நாளைக்கு அவன் எங்கே போய் நிற்பான்? அப்போ எந்த ஒரு உறுதிப்பான்மையும் கொடுக்காம, ஒரு கால இடைவெளி கொடுக்காம, இல்லை நீங்கள் வெளியே போங்க இத்தனை நாளைக்குள்ள அப்படின்னு நோட்டீஸ் விடாமல் திடீர்னு புல்டோசரை கொண்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன்னா அதை எப்படி மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க? அப்போ இன்னைக்கு சின்ன உடைப்பு அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கான போராட்டம் தென் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களோட ஆதரவாக மாறி நிற்குது. ஒருவேளை நாளைக்கு வழக்குற தன்மை நீதிமன்றத்தில் எப்படி வருதுன்னு தெரியல. அப்படி வருகிற போது இது தமிழ்நாடு முழுக்க எப்படி அரிட்டாப்பட்டி பிரச்சனை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் குரல் எழுப்பப்படுச்சோ அதுபோல ஒரு தனி தீர்மானம் கொண்டு வருகிற இடத்திற்கு இந்த சின்ன உடைப்பு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி வரக்கூடாதுன்னா அமைச்சர் மூர்த்தியும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்களும் இது அரசோட கவனத்துக்கு முழுமையாக கொண்டு போகணும். இல்லாத பட்சத்தில் அப்பாவும் பையனுமா 2 பேருமே முதலமைச்சர், துணை முதலமைச்சரா 2 பேரும் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்ணை மூடிட்டுலாம் அங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஆட்சியில் அவங்க கீழே தப்பானவர் இருந்தாலுமே அதை சரி செய்ய வேண்டியது ஒரு நல்ல அரசோட கடமை. எப்படி ஒரு தாய் குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்காம எது நல்லதோ அதை மட்டும் வாங்கி கொடுக்குறோம் தாய், அதுபோல் நல்ல முதலமைச்சர், நல்ல அமைச்சர்கள் இங்கே என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை என்பதை குறிப்பறிஞ்சு
மோசடியில் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து மக்கள் வந்து அவர் தான் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரை எப்போ ஆனாரோ அப்புறம் மோசடியில் தானே ஈடுபட்டாகணும். நான் தான் சொன்னேன், பத்திரப்பதிவுத்துறையை பற்றி பேசுகிறா ஒரு நாள் முழுக்க மூத்திக்காக பேசலாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பத்திரப்பதிவு அலுவலகத்தில் எவ்வளவு கையாடல் செய்யப்படுகிறது. ஒரு பத்திரப்பதிவுத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய சப்ரிஸ்டராக இருக்கக்கூடியவங்க பணியிட மாற்றத்துக்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வாங்குறாங்க. அவங்க ஒழுங்கான பணத்தை ஒருவேளை வாங்கி கொடுக்குறேன்னா அவங்க எவ்வளோ இழுத்தடிக்கப்படுறாங்க, அதெல்லாம் தனி கதை. அதில் தமிழ்நாடு மேலே இருக்க வரைக்கும் காசு கரெக்டாக போகிறதுனால அதுக்கு இந்த துறைன்னு இல்லை, இன்றைக்கி அமைச்சராக இருக்க யாராக இருக்கட்டுமே, பேரிடர் துறை அமைச்சர்னு ஒன்று இருக்காங்க. நாங்கள் தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஊரில் 8 வருஷமாக மேம்பாலம் வேண்டாம் கீழே தண்ணி போகுதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். பேரிடர் மீட்புத்துறை மழைக்காலத்தில் கூட அந்த ஊரை வந்து எட்டி பார்க்க மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர்? இது எல்லா துறையிலும் இருக்குதா? ஆனால் அது பொதுவாக இருந்தாலும் கூட ஒரு கிராமமே பாதிக்கப்படுது. ஒரு 300 குடும்பங்கள் கொண்ட ஒரு கிராமம், நீங்கள் அவங்கள வந்து கொஞ்சம் கூட காது கொடுக்காமல் இருப்பது வந்து ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் மக்களாகவே மதிக்கலை அப்படிங்கிறது அர்த்தத்துக்கு தான் சமம். இது 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 நீர்நிலைகளில் வந்து நீர்நிலைகளில் ஓடுதல்ங்கிறது உருவாக்குற சரியா இல்லை. இப்போ அதைத்தான் சொல்ல வந்தேன். நீங்கள் உயர்நீதிமன்றமே ஒரு வழக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீர்நிலைகளை எந்த ஆக்கிரமிப்பு இருந்தாலும் எடுத்தாகணும்னு சொல்லி தான். இப்போ மதுரை ஏரியாக்குள்ளே வந்து செல்லூர் பகுதியில் வந்து நீர்நிலை ஆக்கிரமிட்ட பகுதியில் இருக்க வீடுகளை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மதுரை மாநகரத்துக்குள்ளே ஒரு பக்கம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இடிச்சுட்டு இங்கே ஊரை சுற்றி இருக்க குளங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுற வேலையை இந்த அரசாங்கம் பார்க்குன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, ஒன்றும் வேண்டாம், ஒருவேளை இந்த மக்கள் வந்து இடம் குடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே பகுதியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்த மாநில விரிவாக்கத்துக்கு குறித்து வச்சுருந்தாங்க. இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டுட்டு அதை சுற்றி குறிக்கிற வேலையை பார்க்குறாங்க. அப்போ சின்ன இடப்பை விட்டுட்டு நீங்கள் மற்ற இடங்களை பறிச்சிக்கலாமே. அப்போ ஒருவேளை அதிகாரம் இருக்க இடத்துல அதிகார துஷ்பிரயோகம் செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்களாக இருந்தால் அவங்கள அடிச்சு பிடிச்சி எப்படினாலும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப அதிகார துஷ்பிரயோகம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வருங்கால தேர்தல்களில் இந்த மக்கள் பாடம் போட்டுவாங்க நான் நம்புகிறேன். இந்த மக்களுக்காண்டி நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி இதில் தொடர்ச்சியாக கூட நிற்கிறோம். எங்கள் பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க. அதே போல் அண்ணன் சீமானவர் தலைமையில் சீமானவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி இந்த மக்களை வந்து சந்திச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே ஒரு குழு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கு. அதனால் நம்ம இதில் தலைமை தாங்க முடியாது. அந்த குழு என்ன முடிவு எடுக்குதோ, மக்களுக்கு என்ன தேவை நினைக்குதோ அவங்களோட முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம் அப்படிங்கிறத நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு பெரும்பான்மை அவர் வந்து வரணும் அப்படின்னு சொன்னதுனால எங்களோட ஆதரவு தெரிவித்து வந்திருக்கோம். ஒருவேளை நாளைக்கு நீதிமன்ற வழக்கு தன்மையை பொறுத்து அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் இந்த மக்களுக்கு போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு பங்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன உடப்புன்னு இல்லை, உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க மண்ணுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை வரும்போது நாம் தமிழர் கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிட்டாலும் அந்த இடத்துல வந்து நிற்போம். சின்ன உடப்பில் கட்டாயம் வந்து நிற்போம். இப்போ அரிட்டாப்பட்டி மக்களோட அந்த கோரிக்கை வந்து திடீர்னு ஒரு தீர்மானம் போட்டு அந்த மக்களுக்கு உரியது பண்ணி அந்த உயிரே போனாலும் அந்த சட்டத்தை கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிற முதல்வர்லேருந்து அமைச்சர்லேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் இதை பற்றி வாய் பேசாத காரணம் இல்லை, அதுதான் இங்கே ஒரு சிக்கலை. என்ன அரசியல் தான், எதை பெருசாகணும் எதை பெருசாகக்கூடாது, எதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எதை கொண்டு போகக்கூடாதுங்கிற இந்த அரசியல்வாதி தான் முடிவு செய்கிறான். இன்றைக்கி இருக்க பத்திரிகை ஊடகம் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. எந்த நியூஸை பெருசாகணும் இப்போ அரிட்டாப்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நடந்த சம்பவம் இன்றைக்கி பொருளாக மாற்றப்பட்ட உடனே பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதாவது மத்தியில் இருக்க கட்சிக்கும் மாநிலத்தில் இருக்க ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்ட சண்டையில் இது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது போல இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் ஒழிய இந்த சம்பவம் வெளியே வருது கஷ்டம். இப்போ எங்களை மாதிரியான பொது கட்சிகள் தான் இதை வெளியே கொண்டு வர வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ நான் வேற இடங்களில் பேச போனால் கூட இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறேன். ஒரு காணொலியில் நேர்காணல் கொடுத்தா கூட இந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறோம். இப்படி தான் வெளியே கொண்டு வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானது, அதனால தான் சொல்கிறோம். அவன் நினச்சா தான் நீங்கள் கத்துறீங்க, நீங்கள் அழுவுறீங்கன்னா வெளியே சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் நீதி கொடுக்குறீங்கல்ல, அந்த பிள்ளைங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் தேவைப்படுது. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.